ஹாய் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா விஜயா மனோஜுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்த வந்து இவங்க சிந்தாமணி வந்து ரோகிணி கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. இதை கேட்டு ரோகிணி ரொம்ப கோவப்பட்டு, நான் விஜயா ஆண்டியை சும்மாவே விட மாட்டேன், நான் மனோஜுக்கு டைவர்ஸ் கொடுக்கவே மாட்டேன், அதே மாதிரி மனோஜை என்னால் விட்டு கொடுக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து கோவமாக பேசுகிறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, நானும் அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணியும் சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு பொண்ணு பார்த்த விஷயத்த வந்து அண்ணாமலை கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக விஜயா சொல்கிறாங்க. அதே மாதிரி முத்துவும் வந்து தான் வேன் வாங்க போகிறதாகவும் ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணுறதாகவும் வந்து இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ 2 நியூஸும் கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா விஜயாவை பார்த்து, இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் சொல்லிட்டியா மனோஜுக்கு வந்து இது 2வது கல்யாணம்னு சொன்னியான்னு கேட்கும்போது விஜயா வந்து அப்படியே ஒரு மாதிரி மழுப்புறாங்க. இல்லை நான் வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்லலை, டைவர்ஸ்லாம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும், நம்ம உடனே கல்யாணம் பண்ணிடலாம், அப்போ பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது பொண்ணு பார்க்க அதை பொண்ணு வீட்டில் வந்து வரும்போது ரவியும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்க வேணான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு வந்து பிறந்த நாள் இருக்கும். மீனாவோட தம்பி சத்யாவுக்கு வந்து பிறந்த நாள்ன்ட்டு அவங்க அம்மா கேசரிலாம் பண்ணுவாங்க. அப்போது மீனா தங்கச்சி வந்து கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் முத்துவும் வந்து சத்யாவுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பொண்ணு ரேகா இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பெனியில் தானே சத்யா ஒர்க் பண்ணுவார். அந்த பொண்ணும் வந்து என்ன பண்ணுறாங்க, கேக் வாங்கிட்டு வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி எப்போ எனக்கு சம்மதம் சொல்ல போகிறேன், நான் லவ்வை சொல்லிவிட்டேன், நீ இன்னும் சம்மதம் சொல்லலைன்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ இவர் ஒரு மாதிரி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சத்யாவும் சொல்லுவார். இதை வந்து மீனாவும் இவனும் வந்து முத்துவும் கேட்டுட்டு, அப்போது என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்க போகும்போது அப்போ நடந்ததெல்லாம் சொல்லுவான். அவங்க என்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது மீனா வேணான்றாங்க. ஆனால் முத்து என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல நீ ஓகே சொல்லு, நான் இருக்கேன் உன் கூடன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க, பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து சத்யா போய் ரேகா கிட்ட லவ்வை சொல்லுவாரா என்ன, இல்லை அவங்க மாமா தான் முத்துவோட சப்போர்ட்டோட இந்த லவ்வை சொல்லுவாரா, இல்லை வேணாம் அப்படின்னு மீனா பயத்தில் சொல்லாமல் இருப்பாரா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.